இன்றுமே தொழுநோய் பீடித்திருப்பவர்களை கண்டால் எல்லாருமே விலகி ஓடுவோம். பிடிப்பதில்லை. 2000 வருடங்களுக்கு முன்னால் இன்னும் நிலைமை மோசம். அவர்கள் யூத மத சட்டத்திலே மிகவும் தண்டிக்கப்பட்டார்கள். பாவத்தினால் உங்களுக்கு இது வந்தது என்று சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். கல்லறையிலும் ஊருக்கு வெளியேயும் தான் வசிக்க முடியும். இப்படிப்பட்ட தள்ளி வைக்கப்பட்டதனால் அடைந்த மனவேதனை இன்னும் அதிகம். இந்த ஒரு சூழலிலே இன்றைய நற்செய்தியிலே ஒரு தொடுநோயாளர் இயேசுவிடம் அண்டி வந்து நலம் பெறுகிறார். 2 காரியங்களை அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, அவர் இயேசுவிடம் விழுந்து வணங்கி, இயேசு கடவுள், அவரை ஆராதித்தார். கெஞ்சுவதற்காக விழவில்லை. ஆங்கிலத்திலே ஃபெல் ப்ராஸ்ட்ரேட் என்று இருக்கிறது, தமிழில் காலில் விழுந்து என்று இருக்கிறது. ஃபெல் ப்ராஸ்ட்ரேட்டனா நெடுஞ்சாங்கடையாய் விழுந்து. அடுத்து அவர் கேட்பதையும் பாருங்கள். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனக்கு நலம் அளியும். இது ஜெபிப்பதற்குரிய சிறந்த முன்மாதிரி. நம்முடைய தேவைகளை எல்லாம் எடுத்துரைக்கிற பொழுது பல நேரங்களிலே நாம் பட்டியல் வைத்திருப்போம் அல்லது பேரம் பேசுவோம். இயேசுவே, மாதாவே, எங்களுக்கு இது கிடைத்தால் நாங்கள் இதை செய்கிறோம். மொட்டை எடுத்துக்கொள்கிறோம், நடந்து வருகிறோம், பிறருக்கு இதை செய்கிறோம் என்று பேரம் பேசுகின்ற நிலை தான் இருக்கும். அங்கே கடவுளே, நீர் விரும்பினால் எனக்கு இதை தாரும் என்று ஜெபிக்கிற பொழுது கடவுள் எதை தந்தாலும் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வரும். எனவே இவரிடமிருந்து இந்த 2 விடயங்களை கற்றுக்கொள்வோம். ஒன்று, கடவுளை ஆராதிப்பது, புகழ்வது நல்லது. 2, நம்முடைய ஜெபம் எப்பொழுதுமே கடவுளுடைய விருப்பப்படி நம்மிலே நடக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்தை உள்ளடக்கி இருக்க வேண்டும். இறைவன் நன்று வாழ்த்து பெறுவாராக.